அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சப்பாத்தியும் பூரியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன விஷயங்க தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். சூப்பரான சப்பாத்தியும் பூரியும் நீங்கள் வீட்டிலையே செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல சப்பாத்திக்கு நான் அளவை சொல்ல போகிறேன். 2 கப்பு மாவு எடுத்துக்குங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 2 கப்பு மாவுக்கு அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும், இல்லை 1 கப்பு பிடிக்கும், உங்கள் மாவோட அளவை பொறுத்து. நான் இப்போ உப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறேன், வேறு எதுவுமே போடலை. உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, சமமாக இந்த மாவில் பிணைஞ்சி எடுத்துக்குங்க. தண்ணியில் உப்பு போட்டு பிணையாதீங்க, அப்போ ஒரு பக்கம் உப்பாக இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பள்ளம் நடுவில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப்பை விட கூடுதல் ஆகக்கூடாது. அதனால் அந்த அளவு எடுத்து வச்சுக்கிங்க. தண்ணியை ஊற்றிட்டு நான் அதே தண்ணியை அளந்து ஊற்றிக்கிட்டே பிணைஞ்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இது என்னடா 2 கப்பு மாவுக்கு தானே அளவு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா 5 கிலோ மாவு கூட பிணைஞ்சிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணணுன்னா, அதை ஓரமாக வச்சுட்டு மிச்சம் உள்ள மாவில் திருப்பியும் ஒரு ஓட்டையை போட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பியும் நம்ம பிணைஞ்சோன்னா இந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மாவு அது இழுத்துரும். அப்போ நம்மளுக்கு இப்படி கொஞ்சம் உருண்டைங்களை பிடிச்சி வச்சு எல்லாம் ஒரு மாவு முடிகிற வரைக்கும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மாவு இருந்தாலும் பிணைஞ்சி எடுத்துடலாம். சமமாக பிணையப்படும். இப்படி இல்லாட்டினா நீங்கள் தனியாக கொஞ்சம் பிணைஞ்சி எடுத்திங்கன்னா ஒரு மாவு இலகுவாக இருக்கும், ஒரு மாவு இறுக்கமாக இருக்கும். அப்போ சப்பாத்தி உங்களுக்கு ஒழுங்காக வராது. இந்த மாதிரி இதில் நீங்கள் கிணறு மாதிரி வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கிளறி ஓரமாக வச்சுட்டு திருப்பி மிச்சம் உள்ள மாவில் தண்ணியை ஊற்றி பிணைஞ்சி அதுக்கப்புறமா எல்லா உருண்டைகளும் ஒன்றா சேர்த்து பிணைஞ்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கரெக்டான பதத்தில் உங்களுக்கு மாவு கிடச்சிரும். இப்போ மாவு எவ்வளோ நேரத்துக்கு பிணையணும், எல்லோரும் அரை மணி நேரம் அப்படியெல்லாம் பிணையணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. நீங்கள் இப்படி பிணையும் போது நீங்கள் பார்த்துக்குங்க, உங்கள் சட்டியில் மாவு ஒட்டி இருந்துச்சு இல்லைங்களா, நம்ம தண்ணி ஊற்றி பிணையும் போது அங்கங்கே சட்டியில் மாவு ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அவ்வளோ மாவும் இந்த உருண்டையிலேயே ஒட்டி வந்துடணும். இது உருண்டையில் ஒட்டி வந்துருச்சினாலே நீங்கள் மாவு பிணைஞ்சு முடிச்சிட்டிங்கன்ற அர்த்தம். இப்பயே சப்பாத்தி சுடலாம், ஆனால் இப்போ சுட்டிங்கன்னா சப்பாத்தி அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷ் இருக்காது. அதனால் இந்த சப்பாத்தியை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சப்பாத்தி சுடும்போது நல்லா ஓரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 மடக்களவு தண்ணி தான் மிஞ்சி இருக்குது எனக்கு 1 கப்பில். இப்போ நம்ம ரொட்டி கட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு மெலிசா உள்ளது நம்மளுக்கு பரோட்டா மெலிசா சுடுறது, ஸ்லோன் பரோட்டா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கிற கட்டை தான் பூரி சப்பாத்திக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஓரளவுக்கு குண்டாக இருந்தால் தான் நம்மளால் சுட்டு எடுக்கும்போது சரியாக வரும். இப்போ இந்த மாவு ஊறிடுச்சு. ஆனால் ஊறினப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாவு கொஞ்சம் இலகி வந்துருச்சு. இது கடை மாவு, அதனால் கொஞ்சம் இலகி வந்துருச்சு. இப்படி இலகி வந்துருச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் பவுட்ரு மாவை கொஞ்சம் தூவிட்டு, கொஞ்சமாக தான் தூவணும், தூவிட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொட்டி கட்டையில் தேய்க்கும் போது உங்களுக்கு சப்பாத்தி ஒட்டாமல் வரும். இது எல்லா மாவும் இப்படி இலகி வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாவுங்க இப்படி இலகி வர்றது உண்டு. இன்றைக்குள்ள மாவு இலகி வந்ததுனால மேலே கொஞ்சோண்டு பொடியை தூவினேன். நீங்கள் அந்த ஊறின பிறகு எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் கைக்கு மாவு ஒட்டாமல் அழகாக உருண்டை பிடிக்க வருதுனாலே அது சரியான பதத்தில் நீங்கள் பிணைஞ்சிருக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். அடுத்தது பேடா. எத்தனை பேருங்களுக்கு நீங்கள் சுட போடுறீங்கன்றதை உருண்டைங்களை முதல்லையே பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் சம அளவில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி சப்பாத்தி கிடைக்கும். இல்லட்டினா ஒரு ஆளுக்கு பெருசாகவும் ஒரு ஆளுக்கு சின்னதாகவும், முதல்ல வரவங்களுக்கு பெருசும் கடைசியில் வரவங்களுக்கு சிறுசும் கிடைக்கும். அப்படி இல்லாமல் சமமாக கிடைக்கணுன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்கன்றத அளவு இது ஒரே பதமாக எடுத்து வச்சுக்கிங்க. இது நான் எங்கள் பெரியம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அவங்க வீட்டில் நிறைய பேருக்கு சப்பாத்தி சுடுவாங்க. அப்போ இப்படி தான் அவங்க பேடா எடுத்து வச்சுருவாங்க. இப்போ 2 விதமாக சப்பாத்தி சுடலாம். ஒன்று பேடா போட்டு, இன்னொன்று சாதா சும்மாவே சுடலாம். ஆனால் ரெண்டுமே சம அளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு விசிறி மாதிரி இதை முன்னாடியும் பின்னாடியும் மூடி மடிச்சிருங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்படி மடிச்சிருங்க. இப்படி மடிக்கிறதுனால என்ன ஆகும்னா,
உங்களுக்கு 3 லேயராக சப்பாத்தி வரும். சுட்ட பிறகு பார்த்திங்கன்னா பிரிச்சிங்கன்னா மேலே ஒரு பக்கம் இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், நடுவில் ஒன்று இருக்கும். 3 சப்பாத்தியை சேர்த்து வச்சு சுட்ட மாதிரி உங்களுக்கு இது தெரியும். அண்டு இப்போ அடுத்தது தேய்க்கிறது எப்படின்னு சொல்கிறேன். தேய்க்கிறதுக்கு நீங்கள் வலது கையால் அழுத்தணும், இடது கையை சும்மா தான் வச்சுருக்கணும். நீங்கள் வலது கையால் அழுத்தி தேய்க்க என்ன ஆகும்னா அது வலது பக்கமாக அந்த சப்பாத்தி தன்னாலேயே சுற்றி மெலிசாக வந்துடும். மாவு கொஞ்சம் தேவைப்படுற இடத்துல போட்டுக்குங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் வந்ததோட சப்பாத்தி சுற்றுறது நின்றோம். அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம சப்பாத்தியை சமம் அளவுக்கு எல்லா பக்கமும் சமமாக்கிட்டு விட்டுட்டா போதும். அப்போ இது சப்பாத்தி கரெக்டான தன்மையில் தேய்ச்சி இருக்கிறோன்ட்டு அர்த்தம். மெலிசாவும் இல்லாமல் குண்டாகவும் இல்லாமல் அந்த ஒரு சில பக்கம் குண்டாக இருக்கும் இல்லைங்களா, அது மட்டும் நீங்கள் மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தோசைக்கல் சூடானதோடு அதை சுட்டு எடுத்துட வேண்டியதான். அடுத்தது நான் உருண்டை பேடா பண்ணாமல் உள்ளது ரவுண்டை மட்டும் வச்சு சப்பாத்தி செய்கிறது காட்டுறேன். இதுக்கும் அதே தான் செய்ய போகிறோம். நம்ம வலது கையால் அழுத்த போகிறோம், இடது கையை சும்மா தான் வைக்க போகிறோம். வச்சு தேய்க்க என்ன ஆகும்னா சப்பாத்தி தன்னால் உருண்டையாக சுற்றி தன்னாலேயே சுற்றி இது உங்களுக்கு நல்ல ஒரு சமமான ஒரு சப்பாத்தியாக வந்துடும். இதுவும் ஒரு ஸ்டேஜ் ஆனதோடு நிற்க ஆரம்பிக்கும். அந்த சமயம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஓரங்களை மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எல்லா பக்கமும் ஓரங்களை சமமாக ஆக்கினீங்கனாலே போதும். சப்பாத்தியை ஞாபகம் வச்சுக்கிங்க, நடுவுலேருந்து தேய்க்கவே கூடாது. ஓரம் மட்டும் தேய்ச்சாலே அந்த நடு பக்கம் தன்னால் தேய்ச்சி இலகி வந்துடும், சரியான பதத்துக்கு வந்துடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, ஓரம் மட்டும் தேய்ச்சிங்கனாலே போதும். அடுத்தது தோசைக்கல் ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். ஆறுன தோசைக்கல்லில் போட்டுறாதீங்க. சூடான தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்றீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்பாத்தி பொரிஞ்சு வரும். ஒரு சின்ன பால்ஸாக ஃபார்ம் ஆன பிறகு தான் நீங்கள் திருப்பி போடணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், அங்கங்கே சின்னதாக பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் சப்பாத்தியில். ஆனதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியை நீங்கள் திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு இப்போ எல்லாமே தணல் வேகமாகவே வச்சு செய்யுங்க. இப்போ இந்த பக்கமும் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நேரடியாக நெருப்பில் போட்டிங்கன்னா பூரி மாதிரி உப்பி வரும். இப்போ தோசைக்கல்லில் உப்புனோன்னா நம்மளுக்கு நெருப்பு நல்ல காரமாக இருக்கணும். நெருப்போட தணல் கம்மியாக இருக்கும்போது நம்மளால் அந்த அளவுக்கு உப்பாது. ஆனால் ருசி என்னமோ சேமாக சாஃப்டாக தான் இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும். நான் பொதுவாக எண்ணெய் தோசைக்கல்லில் ஊற்ற மாட்டேன், சப்பாத்தி மேலே தான் ஊற்றுவேன். இந்த பக்கம் ஒரு 1/2 ஸ்பூனு, அந்த பக்கம் ஒரு 1/2 ஸ்பூனு, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெயிலேயே நான் சப்பாத்தியை சுட்டு எடுத்துருவேன். ஏன்னா நம்மளுக்கு எண்ணெய் இல்லாமல் சுட்ட சப்பாத்தி சாப்பிட முடியாது. அதே சமயம் பிள்ளைங்களுக்கு எண்ணெய் இருந்தால் எண்ணெய் எண்ணெய் போடாமல் சுடுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் அவங்களுக்கு தெரியவே வராது எண்ணெய் போட்டிருக்கோன்றதே. அண்டு இன்னொன்று என்னதுன்னா எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி நம்மளால் நிறைய நாள் எல்லாம் சாப்பிட முடியாது. 1 நாள் 2 நாள் தான் சாப்பிட முடியும். இப்போ நம்ம நல்லா அழுத்தி விடணும். ஏன் அழுத்தி விடணும் அப்படின்னா இந்த சப்பாத்தி ஓரளவுக்கு வெந்து வரணும். அதுக்காக நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிறது சில சமயம் வெந்து வரும். நம்மளுக்கு அடுப்பில் உள்ள நெருப்பு தன்மையை பொறுத்து இருக்குது. எனக்கு இந்த ஓரத்தில் மட்டும் நெருப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் நெருப்பு இருக்கிற பக்கமாக இந்த சப்பாத்திங்களை கொஞ்சம் தள்ளி விட்டு நான் அழுத்தி சுட்டு எடுத்துருவேன். அவ்வளோதான். எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு நீங்கள் இப்போ இது செய்யணும். ஏன்னா உடச்சிடணும்னு சொல்லுவாங்கள்ல, பிணைஞ்சி விட்டுறணும் கொஞ்சம் அந்த சப்பாத்தியை. ஏன்னா அப்போ தான் 6 நாளும் சப்பாத்தி அதே அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ பிச்சு காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். இல்லட்டினா உங்களுக்கு இறுக்கமாயிரும். இப்போ பூரி மாவு செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். பூரிக்கு என்ன பண்ணணுன்னா அதே 2 கப்பு மாவு, ஒரு கொஞ்சமாக உப்பு, வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் இழுக்காது பூரி. அதனால் இதே 1 கப்பு மாவில் ஆனால் உங்களுக்கு 3/4 கப்பு தண்ணி தான் தேவைப்படும். அதில் 3/4 கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் சப்பாத்திக்கு. பூரி கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும்,
ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி பிரித்து விட்டு நீங்கள் மாவை பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். நீங்கள் ரொம்ப பயந்து போய் நீங்கள் முதல் தடவை பண்ணுறீங்க, ஒரு அரை கப்பு தண்ணியிலேயே அவ்வளோ மாவையும் பிணைச்சிட்டிங்கன்னா கூட கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் சப்பாத்தியை விட கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும், தவிர ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. ரொம்ப இறுக்கமாக இருந்தால் பூரி உப்பி வராது. நீங்கள் உங்களுக்கு அந்த மாவில் இருக்கிற ஈரத்தன்மையை பொறுத்து தான், அந்த ஈரம் எவாப்ரேட் ஆகும்போது தான் பூரி உப்பும். எண்ணெயில் போட்டதோட பூரி மாவுக்குள்ளே இருக்கிற தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது வர அந்த வேப்பரைசேஷன் இருக்குது இல்லையா, அதில் தான் அந்த பூரி உப்பும். அதனால நீங்கள் பூரி மாவை ரொம்ப இறுக்கமாக பிணைய சொன்னேன்னு சொல்லி கல் மாதிரி பிணைஞ்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் தண்ணியே இருக்காது. அப்போ வேப்பரைசேஷன் எங்கே நடக்கும்? அப்போ எப்படி உப்பும்? உப்பவே உப்பாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இலகுவாக தான் இதை பூரி மாவையும் பிணையணும். ஆனால் ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களால் பூரி தேய்க்க முடியாது, இதோட கல்லோட ஒட்டிடும். அதனால் இது 3/4 கப் அளவு தண்ணின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி தான் சட்டி ஓரமாக பிடிக்காத அளவுக்கு பிணைஞ்சிருங்க. திருப்பியும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். மாவு பூரி உங்களுக்கு சுடும்போது சரியாக வந்துடும். இன்னொரு விஷயம், பூரி நீங்கள் தேய்க்கும்போது பவுட்ரை போட்டு இந்த மாவை போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கசடாயிரும். கசடு பிடிச்சிரோன்னா கருப்பாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கப்பு தண்ணி மிச்சமாக இருக்குது. பூரி மாவு நான் ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிருக்கிறதையும் காட்டிடுறேன். எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ பூரிக்கு எடுக்கிற பேடா நீங்கள் எடுக்கிற எண்ணெய் சட்டி அளவை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் பூரியோட அந்த உருண்டைங்களை எடுக்கணும். சின்ன எண்ணெய் சட்டி ஏற்றிட்டு பெரிய அளவுக்கு மாவு, சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்து விட்டிங்கன்னா சரி வராது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இந்த சின்ன பேடாவை என்ன பண்ணுங்கன்னா எண்ணெயில் முக்கி எடுத்துகிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தேவை வராது. இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் காட்டுறேன். பவுட்ரு போட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா இப்படி எண்ணெயில் கசடு சேர்ந்துடும், கருப்பாக சேர்ந்துடும். அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் நம்மளால் எதிர்க்கும் உபயோகம் பண்ண முடியாது. இந்த மாதிரி உபயோகம் பண்ணிங்கன்னா இந்த எண்ணெயவே நீங்கள் அன்றைக்குள்ள சமையலுக்கு உபயோகம் பண்ணிக்கலாம். இப்படி இன்னொரு இதுக்கும் இது உபயோகப்படும். நீங்கள் இப்போ எண்ணெயை தொட்டு நீங்கள் சுடுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு எண்ணெய் கெட்டும் போகாது, சுத்தமாக இருக்கும். அதே சமயம் அது வச்சதோட பொரியுது பாருங்கள். பொரிஞ்சிருச்சுன்னா எண்ணெய் சூடாக ரெடியாக இருக்குதுன்ட்டு அர்த்தம், பூரி போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம அந்த எண்ணெய் கசடு அது முக்குனதுனால தான் நம்மளுக்கு பூரியில் ஒரு பக்கம் ஒரு மாதிரி வெந்த மாதிரி இது காட்டும். நீங்கள் எண்ணெய் சூடானதோட போட்டிங்கன்னா உடனே அந்த நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி உள்ளே இருக்கிறதுல வேப்பரைஸ் ஆகி அது பூரி உப்பிடும். ஆனால் சைடில் இது உப்பி மேலே நிற்கிற பக்கம் சில சமயம் வேகாது. அதனால் பூரியை கொஞ்சம் அழுத்தி விடுங்க, எல்லா பக்கமும் எண்ணெய் பட்டு வேகிற மாதிரி. சில சமயம் எண்ணெய் சூடாக இல்லைன்னா பூரி உப்பாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஓரத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து இந்த பூரிக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா உப்பிரும். அப்படி இல்லைன்னா பூரியை மெதுவாக அழுத்தி கொடுக்கணும். அழுத்துனீங்க அப்படின்னா அந்த காற்றுக்கு வெளியில் போக வழி இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த பூரி உப்பும். இல்லைன்னா வேறு வழி இருந்துச்சு அப்படின்னா அந்த வழியாக வந்துடும், உங்களுக்கு பூரி உப்பாது. ஆனால் ருசி உப்புன பூரினாலும் உப்பாத பூரினாலும் ரெண்டுத்துக்கும் ருசி ஒன்றா தான் இருக்கும். அண்ணன் பிள்ளைங்க தான் கேட்கும், பூரினாலே உப்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பூரி உப்பலைன்னா அதுங்களுக்கு அதெல்லாம் சப்பாத்தியாக மாறிடும். அதனாலேயே நம்ம இது எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சோம் அப்படின்னா நம்ம அருமையான பூரி செய்யலாம். இது செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸு தான் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அருமையான பூரியும் சப்பாத்தியும் நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.